வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் அகஸ்டின். கேரள மாநிலத்தில் மிக முக்கியமான இடத்துல இருக்கிறோம். நம்ம பேரை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குருவாயூரில் இருக்கிறோம். குருவாயூர் கிருஷ்ணன் டெம்பிளுக்கு போகிற வழியில் அந்த கோவிலுக்கு முன்பாக இருக்கின்ற மிகப்பெரிய கருட ஆழ்வார் சிலை, கருட பகவான் சிலை அவங்க முன்னாடி இருக்கிறோம். நம்ம மஞ்சுலால் என்று சொல்லக்கூடிய அந்த சிலை முன்பாக நிற்கிறோம். இந்த கருட ஆழ்வார் தான், கருட பகவான் தான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாகனமாக இருந்தார் என்று புராணங்கள் சொல்லுகிறது. இந்த கருட ஆழ்வாருக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு. அதை ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சவங்க மீண்டும் தெரிஞ்சுக்கிங்க. காசிப முனிவருக்கும் வினதை அம்மையாருக்கும் பிறந்தவர் கருட ஆழ்வார். இந்த கருட ஆழ்வார் இவருடைய தாயார் தன்னுடைய சகோதரனுடைய ஒரு செயலால் நாகர்களுக்கு அடிமையாக போயிடுறாங்க. தன் தாயை அந்த நாக அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக தேவருடைய உதவியை இந்த கருடாழ்வார் நாடுறாரு. அப்படி நாடுகின்ற பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அமிர்தத்தை அசுரன் கொண்டு போயிட்டாங்க, அதை நீ கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் தாயை காபந்து செய்கிறேன்னு சொல்லுவதாக வரலாறு. இவர் என்ன பண்ணுறார், கருடாழ்வார் அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். அவங்க தாயை காபந்து செய்கிறார்கள். அதிலிருந்து தான் இந்த கருடனுக்கும் நாகத்துக்குமான பகை உண்டாகிறது அந்த புராணம் சொல்லுகிறது. இந்த நிகழ்வை கண்ட கிருஷ்ண பரமாத்மா இத்துணை வீரமான கருட ஆழ்வாரை தன்னுடைய வாகனமாக இருக்க பணித்து அப்போதிலிருந்து இந்த கருட ஆழ்வாரை கருட பகவான் தன்னுடைய வாகனமாக அமர்த்தி கொள்கிறார். இந்த அற்புதமான வரலாறை நாங்கள் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏதாவது நிறை குறை இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் உண்மையை சொல்லுங்கள், ஓகேங்களா? இந்த கருடாழ்வாருக்கு பின்பக்கம் மிகப்பெரிய ஆலயம் இருக்குது. அந்த ஆலயம்தான் குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் ஆலயம். உலக பிரசித்தி பெற்ற ஆலயம் குருவாயூர் டெம்பிள். வாங்க, இதுக்கப்புறம் அதை போய் பார்க்கலாம், ஓகேங்களா? ஓகே, வாங்க கிருஷ்ணர் கோயிலை பார்க்க போகலாம். தேங்க்யூ.